நான் அதை கண்டப்போ இந்த 1 மினிட் அப்படியே ஸ்டக்காகி நின்று இருக்கலாம் செய்யலாம். சூப்பராக இருக்கேன் கண்டியில் அது கோல்டன் கலரில் மினுங்குதா. ஹாய் மக்கள், இன்னும் நம்ம ஒரு அடிப்பொலி விழாக தான் பார்க்க போகிறோம். என்னன்னு ராத்திரி சமயம் கன்னியாகுமரி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ராத்திரியிலேன்னா பயங்கர இருட்டாக இருக்குது. இருட்டிலே நம்ம போய் வீடியோ எடுக்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா கன்னியாகுமரி நீங்கள் காலத்து சமயம் பார்த்துருப்பீங்க. காலத்தை எப்படி இருக்கணும் உள்ள காரியம் உங்களுக்கு நல்லாவே அறியணும். அதோட காலத்தோட காரியம் உங்களுக்கு காட்டி தரணும்னு அவசியமே இல்லை. இந்த ராத்திரி எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்க்க போகிறோம். பின்ன அங்கே கடைகளும் காரியங்களும் பீச்சு எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பின்ன திருவள்ளுவர் சிலை எல்லாம் ஒன்று போல்ட்டு போல மீன் கொண்டு இருக்குன்னு கேட்டலாம். பின்ன அந்த காரியங்களை எல்லாம் ஒன்று பார்க்கலாம். பின்ன வேறு என்னங்கள் உண்டானு அங்கே போய் பார்த்தா தெரியும். பின்ன வைட்டை போகணும். வைட்டை போய் சூரிய மறைந்த அந்த சாயங்கள் எல்லாம் ஒன்று பார்க்கணும். பார்த்த பிறகு நம்ம நைட்டு காரியத்தை அடுத்து உள்ளதை பார்க்கணும். மனசில் வச்சுதான். பின்ன நம்ம என்ன வேணும்னா பின்ன என்னென்னா நேராக கன்னியாகுமரிக்கு போகணும். கன்னியாகுமரி போய் அங்கே உள்ள காரியங்களை நான் காட்டி தரேன். பின்ன அதுக்கு முன்னே கன்னியாகுமரி பிடிச்சோன்னா ஒரு லைக்கு ஷேர் ஒன்று தட்டி விடுங்க கிட்டியெல்லாம். சும்மா எல்லாம் இருப்பி அவங்கள தட்டி விடுங்க. பாருங்க, நீ நம்ம கன்னியாகுமரியில் போய் அங்கோட நைட்டு சாதனங்களை என்ன ஒன்று பார்த்து வந்துடுறோம். பாருங்க போவோம். நைட்டு ஒரு 6 மணி போல் கன்னியாகுமரி போனப்போ அந்த பார்க்குது தரையிலோடு எல்லாம் தங்க மாட்டிருக்குது. நான் அதை கண்டப்போ இந்த 1 மினிட் அப்படியே ஸ்டக்காகி நின்று கிடந்துச்சு. ஏன்னா நீங்களே பாருங்க தரையில் எப்படி மினுங்குதுன்னு கண்டியால தங்கம் மினுங்குத போலேயாக்கு மினுங்கி ஒன்று இருக்குது. ஏன்னா சூரிய ஒளி அப்படி அந்த என்ன இல்லைக்கு ஒரு தங்கத்தை கலரில் மொத்தம் அப்படியே மினுங்கியாக்கி இருக்காக்கா. பின்ன இங்கே வந்து பார்த்தா செருக்கி ஆள் கேட்டியால வீல எங்கேண்டு வந்துன்னு ஒரு பிடியும் இல்லை. எங்கேண்டக்கா வந்து கிடக்கணும்னு தோணுது. வண்டியெல்லாம் பார்க்கிங்கில் ஃபுல்லாக நுறைஞ்சு நிற்கிது. இன்னும் எல்லாம் ஸ்பெஷல் நாளாக என்னான்னு ஒன்றும் அறிய வழி இல்லை. நான் வந்தது பின்ன ஒரு செவ்வாயாக்கம் வந்தது. செவ்வா வந்தாலும் பயங்கர ஆள் கூட்டமாக்கும் கெட்டியலாம். പിന്നെ അവളെല്ലാം അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടെല്ലാം മാറ്റി വിട്ടുകൊണ്ട് സൂര്യ മറയത് വീഡിയോ എടുക്കാൻ തുടങ്ങിയത്. വീഡിയോ എടുക്കാൻ തുടങ്ങി കുറേ നേരമാச்சு. കുറേ നേരത്തിൽ സൂര്യൻ മറയ തുടങ്ങിച്ച്. പിന്നെ മറയ തുടങ്ങിന ടക്ക് മറയും കിട്ടിയില്ല. ഒരു 2-3 മിനിറ്റ് തന്നെ മറയ തുടങ്ങിന ഒരു 2-3 മിനിറ്റിൽ ഫുള്ളാக മറஞ்சிக்கலாம். പിന്നെ ഇതെന്നാണ് എന്നത് ഇരുമ്പ് പന്ത് தீயிலிட்டு வேவிச்சு எடுத்து கொண்டு வெள்ளத்தில் முக்கினா எப்படி இருக்கும் அதே போல் இருக்குது கேட்டியல. சூரியன் அப்படியே வெள்ளத்தில் அப்படியே மறைஞ்சு போகிறது. நீங்கள் இதற்கு ஒரிக்கைங்களை வந்து பார்க்கணும் கேட்டியல. லைஃப்பில் இதெல்லாம் ஒரிக்கைங்களை பார்த்தா அது எப்படி முங்கி போகுதுன்னு நிறையா விட்டேன். கடலுக்கடியிலேயாக்கி இனி சூரியன் போய் இருக்கிறது. நாளை காலத்தவங்க அடுத்து கடலில் எழுச்சி வரும். அது കാലത്തവരെ നിന്നാതെ നമുക്ക് കാണാൻ പറ്റും. നമ്മൾ പിന്നെ നൈറ്റുള്ള കാര്യങ്ങളെയൊക്കെ വീഡിയോ എടുക്കാൻ വന്നിട്ടുള്ളത്. അതുകൊണ്ട് പിന്നെ നൈറ്റുള്ള കാര്യങ്ങളെല്ലാം വീഡിയോ എടുത്തുകൊണ്ട് നമുക്ക് നൈറ്റ് തന്നെ വീട്ടിലേക്ക് പോവാം. കാലത്ത് സൂര്യൻ മേലോട്ട് വരതുകൊണ്ട് നമുക്ക് കാണാൻ പറ്റാതെ. അതുകൊണ്ട് പിന്നെ ഇന്ന് സൂര്യൻ കടലിൽ ഉള്ള ഒളിച്ചത് மட்டும் காட்டி தந்தோண்டு அடுத்து കുറേ கழிஞ்சு இருட்டின உடனே நம்ம அடுத்து அந்த கன்னியாகுமரியில் அங்கே ஷாப்பிங் உள்ள இடத்துல எல்லாம் போகலாம். பின்ன என்னன்னா இது சூரியன் மறைஞ்சது பிறகு உள்ளதாக்கும் கிட்டல. பார்த்தீங்களா, சூரியன் எல்லாம் மறைஞ்சாச்சு. எங்கள் வெளிச்சம் உண்டு. சூரியன் போனாலும் കുറേച്ച വെളിച്ചം ഉണ്ട്. കുറേച്ച പിന്നെ ലൈറ്റ് വിളക്ക് വല്ലായിട്ട് ഇருந்து അതുകൊണ്ട് அந்த வெளிச்சம் உண்டு. പിന്നെ இந்த இடத்துலேக்கு நம்ம வந்தது கண்டில வண்டிகளெல்லாம் நிறைய உண்டு. இதெல்லாம் பார்க்கிங் கிடையாது. இதெல்லாம் ரோட்டில் ഇത്ര വണ്ടിയെല്ലാം നിൽക്കിയത്. പിന്നെ நம்ம അതെല്ലാം പിന്നെ അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടെല്ലാം വച്ചുകൊണ്ട് പിന്നെ ஒரு கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருக்கும் கிட்டியலா. 1 கிலோமீட்டர் இருக்கும். 1 கிலோமீட்டர் நடந்து வந்தாச்சுன்னு என்ன நேரம் இந்த இடத்துல எல்லாம் கிட்டியலா. ഇവിടത്തിലുണ്ട് இன்னும் ഉണ്ട്. 1 കിലോമീറ്റർ ഇല്ല, അങ്ങേട്ട് ഒരു 3/4 കിലോമീറ്റർ இருக்கும். ഒരു 3/4 ഇല്ലെങ്കിൽ ഒരു 1/2 കിലോമീറ്റർ അത്രയും എത്തും. ഇവിടത്തിലുണ്ട് ഒരു 1/2 കിലോമീറ്റർ. அப்படி ஒரு கிலோமீட்டர் அங்கே இங்கிட்டு நடந்தாதே நமக்கு நேரே இங்கே திருவள்ளுவர் சிலை எல்லாம் இருக்கில்ல அங்கே போக பറ്റുம் கிட்டியலா. പിന്നെ அங்கே போனீங்க என்ன காரியம்னா திருவள்ளுவர் சிலை கிட்ட இனி யாவது ஒரு மண்டபம் உண்டு கிட்டியலா. அது விவேகானந்தர் மண்டபம்னாங்க எனக்கு தோணுது. எனக்கு கரெக்டாக தெரியல. நான் அங்கோட்டு போவோம் அது ஒன்று கரெக்டாக கேட்டு உங்கள்கிட்ட சொல்லுவேன். പിന്നെ இந்த ரைட் சைடு இருக்கிறது ஒரு பார்க் ஆகும் கேட்டியல, லெமூரியன் பார்க்குன்னு உள்ளதாக்கு. இது இப்போலத்துக்கு பூட்டிகிட்டு இருக்கு. என்ன குழப்பம் நிறைய இல்லை. நான் நேரத்தை வந்தப்பெல்லாம் ஓப்பனில் இருக்கும். உள்ள நிறைய சாணங்கள்லாம் உண்டு கிட்டியல. வெள்ளத்தில் விளையாட்டுக்கும் எல்லாம் கொச்சை பிள்ளைகளுக்குள்ளதையும் மலர்ந்தவர்களுக்கும் உண்டு. പിന്നെ கொச்சை பிள்ளைகளுக்குள்ள சாணங்கள் இதில் நிறைய இருந்து ஆனால் இப்போ பூட்டிகிட்டு இருக்குன்னு வந்தப்போ ஏன் என்ன காரியம்னு எனக்கு ஒரு பிடியும் இல்லை. അതുപോലെ അറിയില്ലാന്നുള്ളവയെ ഒന്ന് കമൻറ്റിൽ ചൊല്ലിക്കൊണ്ട് പോங்க. പിന്നെ നടക്ക ആൾ കൂട്ടം കൂടി കൊണ്ടേ ഇരിക്കും കിട്ടിയാൽ. രാത്രി ആയാൽ ആൾ നിറയെ ഉണ്ട് കിട്ടിയാൽ. ഇപ്പം മണി എത്ര മണിയാണ്? ഒരു 9 ആയിരിക്കും. കറക്റ്റാக ഒരു 9 മണി இருக்கும். 9 மணிக்காக நம்ம வீடியோ எடுத்துகிட்டு ஏன்னா என்ன ஆள் எல்லாம் சன்செட் பார்க்க வர எல்லாம் ஒரு 7-8 மணி வரை எல்லாம் கிட்ட நிற்புன்னு. അതുകൊണ്ട് அந்த டைமில் உள்ள எல்லாம் பார்த்துருப்புன்னு. അതുകൊണ്ട് നമ്മൾ അത് കളിഞ്ചുള്ളത് കാര്യങ്ങളൊക്കെ വീഡിയോ എടുത്തുകൊണ്ടിരിക്കുക കേട്ടിയാളാ. ஏன்னா நைட்டு நிறைய ஆள் ஒன்று இருக்காதுன்னு நினச்சி நைட்டு யாரும் பார்த்துருக்க மாட்டேனாக்கு நான் நைட்டுள்ள കാര്യങ്ങളെല്ലാം வீடியோ எடுத்துகிட்டு நைட்டு இப்படி தான் இருக்குது. எல்லாம் ஒன்று கிளியராக பார்த்துக்கொள்ளுங்க. പിന്നെ ഇഞ്ച ഒരു പാർക്കിങ്ങിൽ വന്നപ്പോൾ എന്തെങ്കിലും ഇഞ്ചോട് ടൂർ വണ്ടിയൊക്കെ കളിച്ചു വരുന്നത് കിട്ടിയാളാ. വണ്ടി ഒന്നും കൊമ്പെല്ലാം വെച്ചുകൊണ്ടാക്കും വരക്കാം. പിന്നെ ഇഞ്ചുണ്ട് 9 മണിക്ക് തെളിച്ചിന് വീട് കിട്ടായിരിക്കും. അതോ ദൂരെങ്കിൽ എപ്പം പോയി ചേരുമെന്നാണ് ഒരു പിടിയില്ലേ. പിന്നെ ഇനി എന്നാണ് ഇങ്ങനെ നമ്മൾ ഇനി നടക്ക വേണ്ടിയ ദൂരങ്ങൾ പല കിലോമീറ്റർ കേട്ടില്ല. പല കിലോമീറ്ററിന് എന്നാൽ 300-400 മീറ്റർ പോകണം. 300-400 മീറ്റർ പോകാൻ അതേ വിചാരം പറ്റും.
கண்டியில் வானம் எல்லாம் அப்படி அந்த சூரியனுக்கு ஒளி அப்படி மேலே அடிக்க மாதிரி அப்படி கலர் திளங்கி கொண்டு நிற்குதா. ஆனால் இது ஃபோனில் பார்க்கறது எப்படி இருக்குது கேட்டியல, டேரெக்டாக பார்க்க இதோட நல்லா இருக்குது. ஆனால் கீழே எல்லாம் ஒரே இருட்டாக இருக்குது, மேலே வானம் மட்டும் அப்படி இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது கேட்டியல. ஆனால் நைட் இந்த கலரில் நான் இப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம் மாட்டி கேட்டியல. நைட் இதே போல் வானத்தை கலரில் நீங்கள் கண்டிட்டுണ്ടെங்க அதே ஒன்று கமெண்ட்டில் சொல்லி கொண்டு போங்க. പിന്നെ അങ്ങ് ഇതേപോലെ പോലീസുകാരന്മാർ ഇതേപോലെ அந்த കമ്പികളെല്ലാം കൊണ്ടും പറക്കിയൊക്കെ വച്ചിരിപ്പിന് അതൊക്കെ വണ്ടിയെല്ലാം അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ട് കാറെല്ലാം പോകരുതില്ല, അതൊക്കെ വേണ്ടി വെച്ചിരിക്കുക കിട്ടില്ല. ഇരുന്നാലും ഇടയിലൂടെയൊക്കെ കൊണ്ടുവരുവന്, കാറും ബൈക്കെല്ലാം കൊണ്ടുവരുവന്. പിന്നെ എന്നാണ് ഇപ്പം ഇങ്ങോട്ട് പോവ ആളുകളും നിറയെ വരണം കിട്ടിയില്ല, ആളുകളും നിറയെ വരണം. പിന്നെ കടകളും കൊഞ്ചം പൂട്ടി പറക്കി നീട്ടിരിക്കുക കിട്ടിയില്ല, കുറേ കടയെല്ലാം പൂട്ടിച്ച് ഇനി കുറേ കടയൊക്കെ പൂട്ടിയെല്ലാം കിടക്ക്. ഇഞ്ചെല്ലാം 1-2 കടയിലൊക്കെ കേട്ടപ്പം 10-12 മണിയൊക്കെ ആവും പിള്ളേ, നല്ല ലേറ്റാവും ഉണ്ടാകും ചെന്നത്. അതുവരെ ഇഞ്ച ആളൊക്കെ വരുണ്ടാകും തോണത്. നമ്മൾ എപ്പടി 10-12 മണി വരെ നിൽக்க പോகிறதில்லை. നമ്മൾ 9 മണിക്ക് വീഡിയോ എടുക്കുക തുടങ്ങിയത്. വീഡിയോ എടുത്ത് മുടിച്ചുകൊണ്ട് നമ്മൾ നേരെ വീട്ടിലേക്ക് പോகிறதுനായി. പിന്നെ നമുക്ക് ഇഞ്ച വേറെ വേല ഒന്നുമില്ല. പിന്നെ என்னன்னா இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருக்குது கேட்டியல. கடைகளில் പിന്നെ നമുക്ക് പിടിച്ചത് തന്നെയാണ് ചായ കട ഉണ്ടെങ്കിൽ നമ്മൾ ചായ കുടിച്ചത് കേട്ടിയല്ല. ഇനി എന്നെ നടന്ന് ഭയങ്കര കാല് വേദനയാക്കും കേട്ടിയല്ല. കാല് വേദനയുണ്ട്, ഇതിൽ ചായ കടയൊക്കെ കാണുമെങ്കിൽ നമ്മൾ ഏറെ ഒരു ചായ കുടിച്ചുകൊണ്ട് പിന്നെ നടக்க വേണ്ടിയത്. പിന്നെ என்ன ഇതിനെ திருவிழா நடக்கிല്ല அந்த இடம் போல இருக்கு. நான் உண்மையில் ஃபஸ்ட்டு டக்குன்னு பார்க்கும் என்ன நம்ம கன்னியாகுமரி நடந்துட்ட ஆளுவை பார்த்தா ஏதோ திருவிழா நடக்குது இடம் அப்படின்னு தான் தோணும் கேட்டில. ஏன்னு என்ன இங்கே பாருங்க கேட்டில, திருவிழா நடக்க சைடில் எப்படி எல்லாம் கடை இட்டுருப்புன்னு அதே போல் 2 சைடும் கடை. இங்கே என்ன மற்ற மீன் கண்காட்சி என்னோக இருக்குது, உள்ளதான் இதுவரை போய் பார்த்ததில்லை. அதுக்கு பைசா கொடுக்கணுமானு அறிஞ்சூடா, அது எப்படி நிறைய வழி இல்லை. പിന്നെ എന്ന് വെച്ചാൽ തുണി കട നിറയെ കട കിട്ടിയുള്ള, തുണി കടയും നമുക്ക് அந்த சின்ன சின்ன சாதனங்களுள்ள கடையெல்லாம் நிறைய கடை. இன்னும் திருவிழா போல இருக்கும் கண்டிகளா, லைட்டெல்லாம் போலியாக இருக்குதா. இது ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் எனக்கு தோணுது கிட்டியல. இந்த ரெஸ்டாரண்ட்டு உள்ளே போக பைசா வேணுமானு தெரியல. இருந்தாலும் நம்ம பைசா கொடுக்கண்டாங்கில் நம்ம உள்ளே போகல. இப்போ நம்ம ரோட்டிலோட நடந்து போகும்போது எடுக்க வீடியோ தான் கிட்டியல. ஆனால் பார்க்க சூப்பராக இருக்குது கிட்டியல. உங்களுக்கு வீடியோலைங்க அதே போல் தெரியும்னு தோணுது எனக்கு. அப்படியே மினிங்கி ஒன்று இருக்குது, കുറച്ച് നേരത്തെ സൂര്യൻ മിനിങ്ങി കൊണ്ടിരുന്നില്ല അതേപോലെ ഇപ്പോൾ റെസ്റ്റോറൻറ്റെല്ലാം മിനിങ്ങി കൊണ്ടിരിക്കുക കിട്ടിയാൽ. പിന്നെ റെസ്റ്റോറൻറ്റ് ഇതേപോലെ കുറവായിരിക്കും കിട്ടിയാൽ, അങ്ങ് 2-3 இருக்கும். കുറച്ച് ബീച്ചை விட்டு கொஞ்சம் உள்ளோட்டு அங்கோட்டெல்லாம் அந்த ஒரு 100-200 மீட்டர் வரல அங்கே உள்ள மெயினில் போயாச்சுன்னா அடுத்து அங்கே நிறைய ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டல் அதேபோலഒക്കെ இருக்குது. പിന്നെ ഇത് ബീച്ചോടെ ചേർന്നിരിക്കും. ഇത് നേരെ ഫ്രണ്ടിൽ ബീച്ചാക്കും, ഒരു 50 மீட்டர் அந்த இந்த சைடு ரைட் சைடு பீச்சாக்கும். நம்ம நடுவில் ரோட்டில் போய் வந்துருக்குதான். ഇതേപോലത്തെ കട ഇരിക്കില്ല, இந்த കടയ്ക്ക് ബാക്കിലെല്ലാം ബീച്ചാക്കും. അതുകൊണ്ടായിരിക്കും ഇങ്ങനെ ഒരു റെസ്റ്റോറൻറ്റ് കുറവായിട്ടിരിക്കുന്നത്. 2 സൈഡും റോട്ട് 2 സൈഡും കടകൾ தான், ഫുള്ളാக കടകളായിട്ട് இருக்கும். പിന്നെ ഞാൻ നൈറ്റ് 9 മണി കളിஞ்ச് ഇത്ര ആളും இருக்குன்னு நினச்சில்ல കിട്ടിയல. நம்ம நைட்டு ஆள் இருக்காது அப்படின்னாக்க அന്നായിരിക്കും കിട്ടിയல. மற்ற சான்ன ஐ லவ் கன்னியாகுமரின்னு எழுதி வச்சிருப்பேனுமே, நான் காட்டி தரேன் ஒன்று கிளியராக பாருங்கள். நான் இருக்கில்ல ஐ லவ் கன்னியாகுமரின்னு, இது நான் நிறைய இடத்துல கண்டுட்டு. ஆனால் இது இங்கே இருக்கிறது இப்போ நான் ஃபஸ்ட்டாக பார்க்குறேன் கேட்டியல. പിന്നെ എന്നാണ് ഇங்கே எல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு யாரும் இந்த சாடி விளையாடுவோம் அந்த விளையாட்டൊക്കെ நிறைய உண்டு கேட்டில. இங்கே உள்ள போக்கும் பைசா உண்டுன்னு தோணுது. அதோ ரெஸ்டாரண்ட்டில் சும்மா போகிறவங்களுக்கு எல்லாம் சும்மா இருந்து விளையாடிட்டு இல்லாமல் என்ன அதுன்னு தெரியல. இங்கே குளிச்சோக்கெல்லாம் ரூம் எல்லாம் தனியெல்லாம் உண்டு. பீச்சில் குளிச்சோண்டு வந்து இங்கே நல்ல வெள்ளத்தில் அணி குளிச்சோண்டு ஒருங்கி பறக்கி போகல. ஏன்னா என்ன வெளியிலேருந்து வர நிறைய இருக்குது. உப்பளத்தில் குளிச்சோண்டு அடுத்து நல்ல வெள்ளத்தில் குளிச்சோண்டு ஒரு மாதிரி எல்லாம் இருக்குன்னு சொல்லுவேன். அதுകൊണ്ട് அங்கங்கே இருக்கும் கேட்டில. இதே போல் குளிச்சோக்கில் இடங்கள் எல்லாம் அங்கே எல்லாமே குளிச்சலாம். இதுதான் மற்ற காமராஜர் மணிமண்டபம் கேட்டியல. നേരത്തെ നമുക്ക് CM ആയിട്ടെല്ലാം இருந்தாரில்ல ஒருத்தர், அவருக்காக இந்த மணிமண்டபம் கட்டி வச்சுருக்கேன். പിന്നെ இது കുറച്ച് நீளத்துக்கு இருக்குது, அடைச்சி புறக்கி வச்சுருக்கேன். ஏன் அடைச்சி புறக்கி வச்சுருக்குன்னு இப்போ எனக்கு தெரியல. ஒருவேளை நம்ம லேட்டாக வந்ததுன்னு அதுவும் அறிய வழி இல்லை. ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு காலத்தை തുറപ്പിലുണ്ട് തോന്നുന്നത്, നമ്മൾ ലേറ്റാനോണ്ട് மட்டும்தான் അടച്ചു വെച്ചിരിക്കണം തോന്നുന്നത് കിട്ടിയല്ല, വേറെ കുഴപ്പമൊന്നും ഇല്ല. പിന്നെ ഒരു മുഖ്യ കാര്യമുണ്ട് കിട്ടിയല്ല. என்ன കാര്യമാണ് ചെയ്യുന്നത്, இது ஒரு 1/2 மணி நேரத்தில் அவசரமாக இருந்து அரைகுறையாட்டு கொடுத்த வாய்ஸ் ஆகும் கிட்டியல. அதோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இதை நீங்கள் பார்க்க வேண்டியது போல் இருக்கும் கிட்டியல. அதுக்குன்னு சொல்லி யாரும் அடிச்சா வராதிங்க, கொஞ்சம் இருந்து பார்த்து வந்து போங்க. പിന്നെ ഇത് എന്നാണ് ഹോട്ടലൊക്കെ കിട്ടിയല്ല. അങ്ങങ്ങ് ചിന്ന ചിന്ന ഇതേപോലത്തെ നിറയെ ഹോട്ടലൊക്കെ இருக்கும் കിട്ടിയല്ല. அந்த ஹோட்டலில் போய் தான் நம்ம சாயோ வல்ல பண்ட மாட்டோ வாங்கி தின்னணும். പിന്നെ பஜ்ஜி கடையெல்லாம் மாறிண்டு இதேபோல் நிறைய பானிபூரி கடையெல்லாம் வந்திருக்குங்க. இதெல்லாம் பானிபூரி கடையான தான் எனக்கு தோணுது, வேறு என்ன இங்கே சொல்லி கொண்டு போங்க. இதேபோல் நிறைய பானிபூரி கடையெல்லாம் இங்கே நிறைய உண்டு கிட்டியல. പിന്നെ എന്നാ ഒരു സാധനം വന്ന് കിട്ടിയല, ഇതും കാന്തിക്ക് നിனைவு മണ്ഡപം കിട്ടിയല. ഇത് കാട്ടിയതല്ലാണ് 10 ആളുമൊക്കെ ഇടയിൽ വരുന്നു കിട്ടി. ഇനി അവികളായിട്ട് വീഡിയോ എടുക്കുമെന്ന് ചൊല്ലുന്നു, അതുകൊണ്ടാണ് ഞാൻ ഇങ്ങോട്ട് മാറ്റി പിടിച്ചത്. ഇനി അവ അങ്ങോട്ട് പോകുന്നതെന്ന് അവங்களுக்கு ക്ലിയറാக காட்டி தரேன். എന്നാ பாருங்க,
இதுதான் மற்ற சுதந்திரத்துக்கெல்லாம் போராடிச்சுன்னு சொல்லுவேன் காந்தி அவருக்கு நினைவு மண்டபமாக்கு இது கேட்டியால. பேக்ரவுண்டெல்லாம் அந்த வானையெல்லாம் சூப்பராக இருக்குது. இதில் பின்ன அக்டோபர் 2 நடுவில் என்ன ஒரு சூரிய ஒளி எனக்கு உள்ள கரெக்டாக வந்து விழுவுன்னு சொல்லுவேன் கேட்டியால. அதில் பிறந்த நாளுக்கு அண்ணன் மட்டும் இந்த சூரிய ஒளி கரெக்டாக வந்து விழுவும், மற்ற நாள் ஒன்றும் விழாதுன்னு அப்படியே சொல்லுவேன். நான் இதோட உள்ளே போய் பார்த்தது இல்லை. இனி நம்ம அடுத்த இடம் என்னாகுமா சூரிய ஒளி உள்ளே வருதானு ஒன்று உள்ளே போய் நம்ம செக் பண்ணி வீடியோ போகிறது கேட்டியால. அதுകൊണ്ട് அவருக்கு பர்த்டே வாரது வரை நம்ம ஒன்று வெயிட் பண்ணணும். அவர் செத்து போனார், இருந்தாலும் அவருக்கு பர்த்டேன்னு ஒரு நாள் வரையும் இல்லை. அண்ணாக்கு நம்ம அங்கே உள்ளே போய் பார்க்க வேண்டியது கேட்டியால. வேறு ஒரு குழப்பமும் இல்லை. பின்னாடி என்ன இங்கோட்டு வந்தாச்சுன்னா என்ன இதுதான் மெயின் ஜென்ஷன் போல் கேட்டியால. அங்கேண்டு நம்ம பஸ்லேருந்து இறங்கி வந்தால் இவ்விடத்துல தான் கரெக்டாக வருவோம். இவ்விடத்துல என்ன வந்தாச்சுன்னா நிறைய ஆளுவையில் அந்த இப்போ நிறைய கடைகள் 2 சைடு இனி நிறைய கடைகள் எல்லாம் இருக்குது. நம்ம இந்த 10 ரூபா தான் 20 ரூபா தான் எல்லாம் போட்டிருப்பேன் இல்லை, என்ன எடுத்தாலும் 10 ரூபா தான் 20 ரூபா தான். அதே போல் கடையெல்லாம் இங்கே தான் நிறைய இருக்குன்னு கேட்டியால. பின்ன அங்கே வானத்தில் எனக்கு இருக்குது, அதெல்லாம் நம்ம ஒன்று பார்க்கண்டா. பின்ன இங்கே கண்டியில் அதுதான் மேலே விட்டு வர வழி. இன்னும் நம்ம அப்படியே கரெக்ட் எடுத்தாச்சுன்னா நேரம் இது நெஞ்சோட்டு நேரம் ஃப்ரண்ட்டில் போயாச்சுன்னா அது கீழே போகிற வழியாக்கும் கேட்டியால. இதோட நேரம் கீழே போனால் மாதிரி நம்ம நேரம் பீச்சில் போய் சேரணும். பீச்சில் போய் சேரணுன்னா குளிக்க தான் முடியும் கேட்டியால. அங்கே வேறு ஒன்றும் முடியாது. இந்த பீச்சில் நீந்தியதெல்லாம் குறைய கஷ்டம் உண்டு கேட்டியால. ஏன்னா என்ன பாறை எல்லாம் நிறைய உள்ள இடங்களாக்கு. அதுകൊണ്ട് நீந்தியதெல்லாம் குறைய கஷ்டம் உண்டு. குளிச்சிடலாம், எனக்கு குழப்பம் இல்லை கேட்டியால. பின்ன வரீங்க நான் கீழே விட்டு போய் உங்களுக்கு கீழே உள்ளதெல்லாம் காட்டி தரேன். நான் என்ன நினச்சிட்டீங்கன்னா அங்கே மட்டும்தான் ஆள் கூட்டம் நிறைய இருக்குது. இங்கே 6 மணிக்கு ஒரு குளிச்ச அனுமதி இல்லாத இங்கே கீழே விட்டு ஆள் குறவாக இருக்குன்னு நினச்சேன் கேட்டியால. ஆனால் இங்கே கீழே நிறைய ஆள் வைக்க வரேன்னு கேட்டியால. இப்போ எங்கே போய் வரணும்னு நிறைய வழி இல்லை. இதாக்கும் ஐஸ்கிரீம் வண்டி இதை பூட்டி போகணுன்னு தோணுது. அதை இங்கே லாக்கிட்டு வச்சிருக்குதுண்டா இவளுக்கு எடுக்க பറ്റதில்லை. அதுக்கு இடையில ஓடிட்டு வலிச்சு எடுத்துட்டு இருக்குன்னு கேட்டியால. ஐஸ்கிரீம் விட்டு தீர்ந்து காணும், இனி வீட்டுக்கு போகணுன்னு தோணுது. ஏன்னா என்ன நல்லா லேட் ஆச்சு இல்லை, நைட் ஆச்சு இல்லை. இதோட நேரம் கீழே போய் ஆச்சுனாலும் பீச்சுக்கு போகலாம், இல்லை இந்த லெஃப்ட் சைடு யாருக்கு போனாலும் பீச்சுக்கு போகலாம். நம்ம இங்கே லெஃப்ட் சைடு வழி போவோம். ஏன்னா கீழே உள்ள கடைகள் 2-3 பூட்டி இருந்தோண்டு இங்கே ஒரு கடையெல்லாம் திறந்துருந்து. அதோட நம்ம நெஞ்சோடியாக்கும் போகுது கேட்டியால. இப்படி வாருங்க நேரே போவோம். இங்கே ஒரு கடையும் பூட்டிட்டு இல்லை, இங்கே எல்லா கடையும் திறந்து இருக்குது. இங்கே எல்லாம் விலை குறவாக இருக்குன்னு சொல்லுவேன் கேட்டியால. எது எடுத்தாலும் 10 ரூபா, எது எடுத்தாலும் 20 ரூபா அப்படியே கேட்கும் போர்டு வச்சிருக்குது. ஆனால் உள்ளே போனவருக்கும் தெரியும் என்ன எடுத்தாலும் 1000 கிலோ குறைஞ்சில்லையான்னு இல்லையாண்டு. பின்ன நம்ம என்னன்னு இங்கே அவியல் கட்ட அடி வச்ச பற்றியும் அது அடி வச்சவும் பറ്റാது. அதோட நம்ம என்ன செய்யுது வல்லவும் பார்க்குதா வந்ததா அப்படின்னு தான் இருக்கணும். வேறு ஒரு வழியும் இல்லை கேட்டியால. பின்ன அந்த மற்ற வண்டிகள் எல்லாம் ஊதி கொண்டு தெரியும் இல்லை, ஊற்று அந்த 30 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு ஊற்று இல்லை நிறைய கிடக்கும் கேட்டியால. பெரிய பெரிய ஊற்றெல்லாம் நிறைய உண்டு. பின்ன அதையெல்லாம் பார்த்தோன்னு சொல்லிட்டு வந்தப்போ எங்களுக்கு ஒரு டவுட்டு கேட்டியால. ட்ரிங்கிங் வாட்டர்னு வச்சிருக்கி, அதாவது குடிநீர்னு வச்சிருக்கி, இல்லை வெள்ளம் வருமானு ஒரு டவுட்டு. ஏன்னா என்ன எங்களுடைய நிறைய சுற்றுலா இடங்கள்ல எல்லாம் இதே போல் வெள்ளம் வச்சுருப்பேன். ஏன்னா வெள்ளம் வராது. ஒன்று திறந்து பார்க்கலான்னு வந்தால் வெள்ளம் வருது கேட்டியால. பின்ன நேரம் கோட்டர் அடிச்சோண்டாங்கன்னா ஒரு கப்பும் வச்சோண்டு போயிருக்கி, அதோட நம்ம கண்டுவிட வேண்டாம். பின்ன இதாகும் பார்க்கு கேட்டியால, அதாவது பூங்காய்க்க உள்ள நம்மளை விட மாட்டேங்குது. ஏன்னு சொன்னால் இங்கே 6 மணி வரை தான் அலோடு கேட்டியால. நம்ம வந்து நடு ராத்திரியாக்கு வந்திருக்கி, அதோட நம்மளை உள்ளே விட மாட்டேன்னு நம்ம வெளியில் 2 காட்டியதில்லை கண்டிலா. இது இந்த உள்ளே போய் இருக்கலாம் செய்யலாம், சூப்பராக இருக்கும் கண்டிலா. அது கோல்டன் கலரில் மினுங்குதா விவேகானந்தர் பாறைன்னு நினைக்கிறேன். அது பேர் கேட்டேன் கேட்டியால. ஆத்தி செல்லுன்னு சென்னை இல்லை, விவேகானந்தர் மண்டபம் கேட்டியால. நம்ம அங்கே போக்கு படகில் தான் போனோம். அது இப்போ உண்டா என்னன்னு தெரியாது. இப்போ அங்கே போக்கு மற்ற கண்ணாடி பாலம் வேலையில் நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லிச்சுன்னு கேட்டியால. நான் அது இதுவரை கண்டில்லை, எங்கூட இடன்னு நிறைஞ்சு விட. நான் அது பார்க்க நல்ல புளியாக இருக்குது இல்லை, கோல்டன் கலரில் அப்படியே மினிங்கி இருக்குது இல்லை கண்டியில். கேட்டெல்லாம் பூட்டி அங்கிட்டு இருக்கி உள்ளே விட மாட்டேன். இது கிட்ட ஏதோ ஒரு கோயில் சின்னதாக கட்டி வச்சிருக்கி. பின்ன இதில் என்ன ஆள் சின்னது என்ன பிளாட்ஃபார்மில் எல்லாம் விட்டு இருப்பேன் இல்லை, அதே போல் கடைகளாக்கும் கேட்டியால. இதெல்லாம் இனி நம்ம அங்கோட்டையும் சொட்டுக்கு பொடி போய் எங்கோட்டு ஓட்டேன்னு தெரியுதான். பொடி நம்ம நடந்து தெரியுது, இந்த பொடி வயசுலேயே காரில் தெரியுதான். இவனுக்கு என்ன செல்லுது, இவன் 2 வயசு கழிஞ்சா நடக்குவானே கீழே ஓட்டலாம். சரி அப்படியே நம்ம செல்ல வேண்டியது. ஏன்னா அடுத்து நம்மளை அடுத்து பூமரங்கள்னு சொல்லுவேன். இதெல்லாம் நமக்கு தேவையா? இங்கே எல்லாம் அந்த இதே போல் மாங்காய், சோளம், கடலை, பொரி, அரி என்னக்கா வச்சிருக்கீ கேட்டியால. அதுக்கு பேர் ஒன்று அறிஞ்சு விட. நீங்கள் ஒன்று பார்த்தியல்ல வீடியோவில், நீங்களே என்ன பேருன்னு சொல்லி நீங்களே பார்த்து கொடுங்க. பின்ன அந்த ஆத்தின் சென்னையில் குளிமுறை, அதாவது உடை மாற்று அறை, இதெல்லாம் இங்கே நிறைய உண்டு கேட்டியால. அங்கங்கே இருக்கும். பின்ன நம்ம பைசா கொடுத்து துணி மாற்றியது போல் இருக்கும். குளிச்சவும் செய்யலாம், என்ன வேணுங்களும் செய்யலாம். பின் அடுத்தது இன்னும் இங்கே இருக்கு கேட்டியால குடிநீர்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்தோட நிற்காரு. மாற அங்கோட்டு நம்மளுக்கு இன்னும் வெள்ளம் உண்டான்னு செக் பண்ணது. வெள்ளம் இருந்துருந்தேன்னா குழப்பம் இல்லை, எல்லா இடத்துலையும் வெள்ளம் கரெக்டு. குடிநீர்னு வச்சுருக்கு எல்லா இடத்துலையும் வெள்ளம் உண்டு கேட்டியால. ஒரு குழப்பமும் இல்லை. இந்த இடத்துல எங்களுக்கு எல்லா இடத்துலையும் வெள்ளம் இருக்குது உண்டு, ஒரு குழப்பமும் இல்லை. நான் நிறைய இடத்துல போயிருக்கேன். ஆனால் வெள்ளம் இல்லையாது குடிநீர்னு எழுதி மட்டும்தான் வச்சிருக்கமே தவிர அங்கே வெள்ளம் வராது கிட்டியால. ஆனால் இங்கே குழப்பம் இல்லை கிட்டியால. எழுதி வச்சிருக்கிறது போல் வெள்ளம் வருது. நல்ல கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்னு தோணுது. ஆனால் கொஞ்சம் அழுக்கு பிடிச்சிருக்கு அங்கே கொஞ்சம் வைக்கலாம். ஆனால் குழப்பம் இல்லை, வெள்ளம் மட்டும் நீட்டாக வருது. இன்னும் என்னென்னா நான் அங்கே போய் நிறைய உங்களுக்கு திருவள்ளுவர் சிலையை காட்டி தரேன் கேட்டியால. இன்னும் நேரம் அங்கே போய் அடுத்துள்ள காரியம் பார்ப்பேன். இது மற்ற மண்டபம் கேட்டியால. அதுக்கு போகிற வழியில் இருக்க ஒரு கல் மண்டபம்னு என்ன சொல்லுவேன். சின்னதாக தான் இருக்குது. உச்ச வெறியில எல்லாம் இங்கே உள்ள யாரும் இருக்கல கேட்டியால. ஏன்னா இந்த வேலை அடிக்கும்.
அடுத்து பாருங்கள் எப்படி கோல்டன் கலரில் அப்படி மின்னுங்குது தகஜோதி மாதிரியே. ஃபஸ்ட்டு நம்ம சூரியனை காட்டிச்சில்ல, சூரியன் எப்படி தங்க கலரில் மினுங்கிச்சோ அதே போல் இருந்து மினுங்குது இல்லை திருவள்ளுவர் சிலையும் அந்த விவேகானந்தர் மண்டையும். പിന്നെ അതെല്ലാം பார்த்தோன்னே நம்ம இங்கே வந்தாச்சு കിട്ടിയാളെ. വന്നപ്പോൾ എന്താ ഭയങ്കര വയറ് വലി കിട്ടിയാളെ. വയറ് വേദനയാണെങ്കിൽ പസിയാക്കും. പിന്നെ அந்த അണ്ണനോട് അങ്ങനെ നമുക്ക് മറ്റേ பாய் நின்னார், வடக்கன் பாய். அவர்கிட்ட பின்ன நம்ம இது பண்ணியாச்சு கிட்டியாளா. 2 போய் பானிபூரி எடுங்கன்னு இல்லையாண்டு. பானிபூரி இல்லை, இது மசாலா பூரி தானே. ஏதோ ஒன்று அதையும் ஆர்டர் பண்ணி வேண்டியுண்டு. 30 ரூபான்னு நினச்சாங்க ஆர்டர் பண்ணது கிட்டியாளா. பார்த்தா 40 ரூபா. சரி பின்ன அதுவும் பார்த்து நெஞ்சோட்டு அந்த கடலுக்கு அந்த சைடில் இன்னும் கோல்டன் கலரில் பில்டிங் இல்லை மீனிங் இருக்குது. பின்ன அதையும் ஒன்று லைட்டாக வீடியோ எடுத்து காட்டியிருந்தாங்க கிட்டியாளா. அடுத்து நீங்கள் இனி மறக்கிறது இல்லை. பின்ன இனி போகிற வழியில் நம்ம வல்ல உண்டுன்னா பார்த்து காட்டியதெல்லாம் அல்லாத இஞ்ச வேறு ஒன்றும் இல்லை கிட்டியாளா. பின்ன ஒரு ஆள் பாட்டு பாடிட்டு இருந்து പൈസ കൊടുപ്പാം. കിട്ടിയില്ല. പാട്ട് നല്ലാതെ ഇരിക്കും. പിന്നെ അവർക്ക് ഒരു 20 രൂപയും കൊടുത്തുകൊണ്ട് നമ്മളെല്ലാം മുടിഞ്ഞ് തറയുന്നത് അதையும் கொடுத்தோണ്ട് நம்ம தெளிச்சாச்சு കിട്ടിയാളെ. ഇനി ഒരു 2-3 കടകളെല്ലാം பார்த்துകൊണ്ട് அப்படி போக வேண்டியது. இதேപോലെ பாட்டு பாடுறது எங்கெങ്കിലൊക്കെ இருப்பிന് நம்ம ചില ഇതേപോലെ പാടിക്കൊണ്ടിരിക്കുന്നതെല്ലാം കണ്ട കുറച്ച് നേരം നിന്ന് பார்த்துകൊണ്ട് போவோம் കിട്ടിയാളെ. പിന്നെ ഇനി ഇതോടെ நம்ம ഇനി വീട്ടിൽ പോവാം. ഒരു ലൈക്ക് ഒരു ഷെയർ വേണം തട്ടി